everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஆன் டாரோ இன் தமிழ். ஸோ டெய்லி கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். டுடே டெய்லி கைடன்ஸ் ஆர் டெய்லி மெசேஜஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, let's see. சில பேருக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆஃபர் வரலாம். ஓகே, let's see. Please once again, please spirit, what about the messages for those who need it right now? Please spirit, thank you. Seven of Pentacles. So I feel நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சில உங்களுடைய உழைப்பு போட்டிருக்கலாம், உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறது தெரியுது. ஓகே, ஸோ சில பேருக்கு அதோடைய பலன் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அண்ட் சில பேர் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கலாம். ஓகே, ஸோ எனிகோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த 7 of Pentacles சொல்லுது. ஓகேவா? ஸோ அதிகமான ஒரு உழைப்பு போட்டு ஒரு விதை போட்டு மரம் வளர்த்தான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ உழைப்பு போட்டு பலனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பொறுமையாக இல்லை அப்படின்னா பொறுமையாக இருங்க, பட் கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. Ace of Pentacles, 4 of Pentacles, 5 of Swords. ஸோ என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து மணி ரிலேட்டடாக ஸ்டக் ஆகி இருக்கலாம், ஈகோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். ஓகே, மணியை வாங்கினவங்க சில பேருக்கு கொடுக்காம டிலே பண்ணிட்டு இருக்கலாம், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் மணி விஷயத்தில் வந்து எந்த ஸ்டெப் எடுக்க முடியல, மணியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ வெரி சூன் ஆர் உங்களுக்கு வந்து என்ன ஆக போகுது, அந்த மணி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக போகுது, ரைட்? அண்ட் 7 of Wands. ஸோ பல பேர் நீங்கள் சொல்கிறதையோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு தெரியும் தானே. சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குதா அப்படின்னு பாருங்க. போராட்டம் வருது அப்படின்னா அதை கண்டுக்க வேண்டாம். யூ டூ யுவர் டியூட்டி. ஓகேவா? Ace of Wands, 2 of Cups, Fool. ஸோ நியூ பிகினிங் பார்க்க முடியுது. சில பேருக்கு இங்கே மணி ரிலேட்டடாக பார்த்தோம், இங்கே லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங்காக வந்து ஒரு போராட்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே,
சில பேர் வந்து உங்களுக்கு வர்ற ஒரு நியூ பிகினிங்கை வந்து கவனிக்காமல் இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் இருக்கலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வாங்க. ரைட், 2 of cups. உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வரும்போது உங்களால் வந்து புது புது விஷயங்களை செய்ய முடியும். உங்களுக்கு வந்து புது புது ஐடியாக்கள் ஓப்பன் ஆகும். ரைட்டா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினீங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ சில பேர் உங்களுக்கு வர்ற நியூ பிகினிங்கை வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு அடமெண்டாக இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இன்னைக்கு உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, பட் these 3 cards are positive only. Okay, so சில பேருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இன்னைக்கு கொஞ்சம் போராட வேண்டி இருக்கலாம். ரைட், ஒரு பட் எனிகோ ஐ எம் சீயிங் எ நியூ பிகினிங் ஹியர். ரைட், ஓகே, ஃபார் சம் ரீயூனியனுக்கு கூட பாசிபிலிட்டி தெரியுது. பட் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இன்னொரு மாதிரி சொல்லலாம்னா, என்னதான் வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு புதிய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நிறையா உங்களுக்கு எதிர்ப்புகள் இன்னைக்கு வரலாம். பட் எனிகோ நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிற விஷயம் நல்ல விஷயமா தான் தெரியுது. ஓகே, ஸோ யூ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ எதிர்த்து போராடி தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தையோ செய்ய வேண்டிய ரீயூனியன் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். மேபி எதிர்ப்புகள் உங்களுக்கு வரலாம். பட் எனிகோ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, so what else please, Spirit? Six of Swords. Wow, bottom of the deckல பாருங்க, Sun, 9 of Cups, World, டெத்து. பழசுக்கு மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துருங்க. எது உங்களுக்கு உதவலை இது வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து விட்டு விலகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் வந்து அபாரமாக இருக்கு. ஒரு அபண்டன்ஸ், நியூ ஜேர்னி அண்ட் நீங்கள் விரும்புகிற விஷயம் வந்து நடக்கும். ஓகேவா, ஸோ நியூ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அதாவது சில விஷயங்களை வந்து விடுறதுக்கு மனசு வராது. ரைட்டா, கஷ்டமாக இருக்கும். பட் எனியோ இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, கஷ்டமாக இருந்தாலும் அதை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. பட் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதை விட்டு விலகினாலும் நீங்கள் இப்போ போகிற அந்த பாதை கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் ரீச் ஆக போகிற டெஸ்டினேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு சேஃபானது. ஓகேவா, ஸோ சில பேருக்கு ட்ராவல்க்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் இது வந்து ஜாப் ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஜாப் போராட்டமாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் விட்டுட்டு போக மனசு உங்களுக்கு வரல அப்படின்னாலுமே, ஆனால் there is a chance to move on அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இதை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. பட் இதை விட மனசு இல்லை அப்படின்னா
ஈவன் மனசு இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கும்போது நீங்கள் போகக்கூடிய அந்த அனதர் ஜாப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, Queen of Wands, Wheel of Fortune, this is the time to move on அப்படின்னு வந்து டிவைன் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிறத விரும்புறத சாதிக்கிறதுக்கு நீங்க இப்போ மூவ் ஆன் பண்ண வேண்டிய ஒரு டைம். ஓகேவா, இந்த இமோஷன்ஸ்க்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. லாஜிக்கா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ ஸோ தட் உங்களால் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போக முடியும். அது இந்த உங்களுக்கான இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு எண்ட் ஆகும். நீங்கள் ஒரு வேறு டைரக்ஷனை சூஸ் பண்ணுவீங்க இன்றைக்கி. அப்போது உங்களுக்கு இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்லாம் ஒரு எண்டுக்கு வருது. அண்ட் நீங்கள் இங்கேயும் 7 of Pentacles, ஹியர் ஆல்சோ 7 of Pentacles. ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு கை கூடும். அது வந்து உங்களுக்கு when you are choosing another direction அப்படின்றத தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு அனதர் டைரக்ஷன் சூஸ் பண்ணி போகும்போது ஸோ வாட் எல்ஸ் நீட் டு நோ டுடே? வாட் எல்ஸ் ப்ளீஸ்? வித் வாவ் 6 of Cups. சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வரலாம், கால் வரலாம். ஓகே, சி அஃப்கோர்ஸ் இன்னைக்கு என்ன நான் பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் வந்து காட்டுறாங்க டிவைன். நீங்கள் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனிகோ நீங்கள் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதா பார்க்க முடியுது. ஓகே, வாட் இஸ் திஸ் 6 of Cups ப்ளீஸ்? 3 of Cups, Queen of Swords, Devil, Hierophant, Star. நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. பண விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியோ இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு கமிட்மெண்ட்டு, ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா உங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் கட் பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். லாயலாக யோசிங்க, உண்மையாக வந்து யோசிங்க, எது சரி அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அண்டு மோரோவர் வந்து பொலைட்டாக வந்து டீல் பண்ணுங்கள். ஓகேவா, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இல்லாமல் சொல்கிற விஷயத்த வந்து பொலைட்டாக வந்து சொல்லி டீல் பண்ணுங்கள். நிறைய உங்களுடைய டாக்ஸிக் சிச்சுவேஷனை யூ ஹேவ் டு அவாய்ட் இட். தேர்ட் பார்ட்டிஸ் வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகும், இல்லை டாக்ஸிக் சிச்சுவேஷன் ஆகும். நீங்கள் யோசிங்க எது சரி எது தப்பு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். யூ ஹேவ் டு டேக் டெசிஷன். ஓகேவா, ஸோ இந்த கண்டிப்பாக வந்து யூ ஷுட் அவாய்ட் திஸ். உங்களை சுற்றி கொஞ்சம் தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனை சுற்றி தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம் மேபி, இல்லை உங்களை வந்து தூண்டி விடுறவங்களா இருக்கலாம் நிறைய பேர். அதெல்லாம் வந்து நம்பிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள், எது சரி எது கரெக்டு அப்படின்றத பார்த்து நீங்கள் அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எது சரி தப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம். அண்ட் அவாய்ட் பண்ணியும் ஆகணும். ஓகேவா, இந்த டெவில் சிச்சுவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், டெவில் பீப்புளாகவும் இருக்கலாம், சிச்சுவேஷனாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய தாட்ஸாகவும் இருக்கலாம். கண்ணா பின்னான்னு என்னத்தையாவது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டிங்கன்னா அருமையான ஒரு ரீயூனியன், ஒரு செலிப்ரேஷன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஒரே ஒரு ஏஞ்சல் மெசேஜ் மட்டும் பார்த்துக்கலாமா? ஸோ டுடே உங்களுக்கான ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் 2 தராங்க போல இருக்கு. 9 of Pentacles. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ஹாப்பி சேஞ்ச், ரைட்? வெரி குட், வெரி குட். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மணி விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு நல்ல மாற்றம் வந்து வரப்போகுது உங்களுக்கு. ஸோ பொறுமையாக இருங்க. ஓகே, லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். your hard work and dedication to your dreams will provide you with great peace and contentment. Take time to enjoy quiet moments of reflection and leisure. Feel free to buy yourself small luxurious gift. You are earned the financial security and independence you now enjoy.
ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாத்துக்குமே ஒரு பலன் வந்து இருக்க போகுது. ஓகேவா? அட்வைஸாக கேட்டோம், அவங்க பிளெஸ்ஸிங்ஸாகவே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. your angels have heard your prayers. ஓகே, உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அண்ட் ஹாவ் bonded together to create real and joyful changes in your life. ஸோ ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. Events begin to move forward and great progress will now be possible. You may need to make some special rapid decision due to suddenness of activity. Be confident and trust the guidance you receive. உங்களுக்கு வரக்கூடிய இந்த கைடன்ஸை வந்து நம்புங்க, அதுபடி செயல்படுங்க. டேக் a நியூ டைரக்ஷன், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அந்த டைரக்ஷனை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி சேஞ்ச் இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ I hope this may be helpful for you. So thank you for watching. Okay, I'll meet you in my next video. Take care. Bye.